இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. பிரதர் வெல்கம். நம்ம எல்லாருக்குமே பல சந்தேகங்கள், பல கேள்விகள். எது இருந்தாலும் ஏஐட்ட கேள்வி கேட்டா அது பதில் சொல்லுதுங்கிறாங்க. ஆனா ஏஐனால கூட பதில் சொல்ல முடியாது. என்ன தெரியுமா? இந்த சாருங்கிறது தான். சிறப்பு தீவிர திருத்தம் பீகார்ல நடத்துனாங்க, தமிழ்நாட்டில் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க களத்துல. ஏன்னா அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு ஏரியாவா போய் அந்த ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதவியா அந்த பூத் ஏஜென்ட் இருப்பாங்களா கட்சிகள்ல, அவங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பூத் ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2002 2005 அந்த ஓட்டர் லிஸ்ட் ஐடியை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு தேர்தல் ஆணையங்களுக்கு கொடுக்கல. கட்சிகள் அப்ப பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்களா அவங்க, என்னைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அந்த பெட்டியை திறந்து இப்போ எல்லா பூத் ஏஜென்ட்டுக்கும் 2005 உங்க ஏரியால யார் யாரெல்லாம் வாக்காளர் இருந்திருக்காங்கிறத கொடுத்த அடிப்படையில அவங்க கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இப்ப பொதுமக்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, 2005 இருந்த ஓட்டர் ஐடி கேட்கறாங்களாம், அப்ப இருந்த அட்ரஸ் கேட்கறாங்களாம், பாகம் எண் கேட்கறாங்களாம், எங்க போய் ஓட்டு போடுன்னு கேட்கறாங்களாம். பாதி பேருக்கு நேற்று நடந்ததே ஞாபகம் இருக்காது. 2005 எப்படி ஞாபகம் இருக்கும் பல பேருக்கு. இன்னொன்று என்னன்னா, தொகுதி மறுவரையை பண்ணிட்டாங்க, பல பேர் வார்டுமே மாறிட்டாங்க, வீடுகள்லாம் கூட மாறி இருப்பாங்க. இப்போ சென்னை போன்ற ஏரியாக்கள் எல்லாமே இந்த பட்டா இல்லாத நிலம், அப்புறம் ஆக்கிரமிச்சு நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மாற்றிடமே கொடுத்து அங்க போயிட்டாங்க. இப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்களே, அவங்களும் எப்படி இதுல சேர்ப்பாங்கன்னு இருக்கு. இன்னொன்னு, அப்பா அம்மா 2 பேருமே தவறி இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம். அவங்களோட அடிப்படையில தான் இவங்க சேர முடியும். இப்போ 2007 2008 ஒருத்தர் 18 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பதானே ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அப்போ 2005 ஓட்டு போட்டால் அவங்க அம்மா அப்பா ஓட்டர் லிஸ்ட் காணாமல் போயிருக்கும், இல்லை மிஸ் பண்ணியிருப்பாங்க எங்கேயாவது. அதுவுமே இல்லை. இப்போ ஏகப்பட்ட குழப்பங்களோட தான் அந்த சாருங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் கூட வரதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகிடும். இப்போ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் 7 கோடி வாக்காளர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் 1 மாசத்துக்குள்ள நாங்க முடிச்சிருவோம்னு சொல்றது ஏற்புடையதான்னு சொல்லிட்டு மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உண்மைதான். அதுக்கு முன்னாடி இந்த பூத் முகவர்கள் பத்தி பேசுறப்ப நேத்தே செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. ஆப்னு சொல்லாதீங்க, அது ஆப் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் டைமிங் அடிச்சிருக்காரு நேத்து செல்லூர் ராஜு. நிறைய பேருமே பாதிக்கப்படுறாங்க. அதாவது எஸ்ஐஆர் இதை நீங்க கணக்கெடுக்கிறீங்களா, வாக்காளர் பட்டியல்களை அந்த சரி பண்றீங்களா, இல்ல குடியுரிமையை செக் பண்றீங்களா அப்படின்னு தொழில் திருமாவளவனும் கேட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சுதான் இந்த எஸ்ஐஆருங்கிறது நமக்கு எதிராக இருக்கு, பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் அவங்க ஓரம் கட்டுறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் போட்டாங்க திமுக. இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த மனுவையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு. 11ஆம் தேதி அது விசாரணைக்கு ஏத்துக்க போறாங்க. இப்படியாக இந்த எஸ்ஐஆர் வார் நடந்துகிட்டு இருக்குங்க. சார் எப்படி தமிழ்நாட்டில் பல குழப்பங்கள் இருக்கோ, அதே மாதிரி அதிமுகவில் பல குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பத்துக்காக தீர்வு கிடைக்கும் போல இருக்கு உச்ச நீதிமன்றத்தால. இதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கேயும் பல சார்கள் பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் தொண்டர்கள்லாம் ஃபீல் பண்றாங்க. ராராக்கள்லாம் அதிமுகன்னு சொன்னாலே இபிஎஸ் அதிமுகவா, ஓபிஎஸ் அதிமுகவா, விகேஎஸ் அதிமுகவா, டிடிவி அதிமுகவா, விகேஎஸ் அதிமுகவா, இது விகே சசிகலாவா, நம்ம சசிகலா சொல்லி விகேஎஸ் குழம்பி போகுது. ஆமா, இப்ப நிறைய அதிமுக, இன்னொரு பக்கம் டிடி வேற இருக்காரு. செங்கோட்டையன் இப்ப வாரம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்களை கூண்டோட தூக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 14 பேர் தூக்கி இருக்காரா. முதல்ல கட்சி பதவியிலிருந்து தூக்குனாரு செங்கோட்டையனை, ஆதரவாளர்களை தூக்குனாரு. இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் இருந்து செங்கோட்டையன் ஆதரவாளரை தூக்கிட்டாரு. செங்கோட்டையன் இன்னைக்கு இதை நான் சொல்லி ஆகணும்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நேற்று தான் சொன்னார் அவர், என்னை யாரும் இயக்கல, 53 வருஷமா நான் அரசியல் இருக்கேன், நான் இயக்க வேண்டிய அவசியம் இல்லைனாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை ஒன்று சேர்க்கணும்னு தான் பாஜக என்னை கூப்பிட்டு பேசிச்சு, அப்படிதான் நான் பேசினேங்கிறத உண்மையை அவரே சொல்லிட்டாரு. டெல்லி நினைப்பாங்க பாஜக இவரு நமக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல கூடவே இருந்து நமக்கு ஆப் வைக்கிறாரா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஆமா, அது எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் போயிட்டு வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் 2009 எடப்பாடி பழனிசாமி கட்சி பதவியெல்லாம் தூக்குனாங்க, என்னையுமே 2012 தூக்குனாங்க, அப்புறம் எல்லாத்தையும் அரவணைச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. இன்னொன்னு, இப்ப கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது எடப்பாடியுடைய மகன், அப்புறம் மருமகன், மைத்துனன், இவங்களாம் தான் கட்சி மாப்பிள்ள, அக்கா பையன் எல்லாரையும் சொல்றாரு, வாரிசுகள் எல்லாவற்றையும் சொல்றாரு. ஆமா, அதே மாதிரி தொகுதிக்கு நான் பண்ணதோட எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பண்ணவே இல்லை. கொல்லப்புறம் வழியா ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தாரு. அவர் உட்காரத்துக்கு முன்மொழிஞ்சதே நான் தான்.
சசிகலா தான் உட்கார வச்சாங்க. கடைசியில் அவங்களே வந்து என்னன்னு கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி துரோக வரலாறு எழுதுனவர் தான் எடப்பாடின்னு சொல்லிட்டு பக்கமா இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சிபிஐ வேணும்னு கேட்கிறாரு பழனிசாமி. ஏன் கொடநாடு கொள்ளை வழக்குக்காக சிபிஐ கேட்கல? அம்மா வாழ்ந்த ஒரு ஏரியாங்க, அது வீடுங்க, பங்களாங்க, அதுல ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாயிண்ட பிடிச்சி பேசியிருக்காரு. கேட்டா அவர் மாட்டி போறோங்கிற எண்ணத்துல கேட்காம இருக்காரா? அதான் தினகரன்னு சொன்னாரு, ஏதாவது ஃபைல்ஸ் இருக்குமான்னு தேடினாரு. பட் எல்லாம் நாங்க அப்பயே படிச்சு வந்து கிழிச்சிட்டோம், எரிச்சிட்டோம்லாம் சொல்லியிருந்தாரு. நேற்று நீங்க ஷோல சொன்ன மாதிரி தான், படித்தவுடன் கிழித்து விடுவோம் அப்படின்னு. ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆர்பி உதயகுமார் தினகரன் வந்து அதிமுகவை அபகரிக்க வந்து முயற்சி பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி விடல. ஆர்பி உதயகுமார் சொன்னார் 2 கோடி தொண்டர்களும் இப்போ வந்து நாங்க சுதந்திரமா செயல்படுறோம் அப்படிங்கிறாரு. அப்ப ஜெயலலிதா காலத்துல சுதந்திரமா செயல்பட முடியலங்கிறத ஒத்துக்கிறாரு ஆர்பி உதயகுமார். அதே ஆர்பி உதயகுமார் தான் சசிகலா அவங்க தலைமை பொறுப்புக்கு வந்து நல்லா சிறப்பா செயல்படணும் அப்படின்லாம் மொட்டையெல்லாம் போட்டார். அப்ப அம்மா கோயில்லாம் வச்சு அரசியல்வாதிகள் அப்படிதானே வருது. நேத்தா செங்கோட்டையன் சொன்னாரு, யாரும் இயக்கலன்னு இப்ப இயக்குனாங்கிறாங்க. அது மொட்டை. இப்போ வந்து இது எல்லாம் நிலைப்பாடு மாற வேண்டியதானே. நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருந்தாங்க, இப்ப நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிங்கிறாங்க. இந்த மாதிரி தானே இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, மனோஜ் பாண்டியன் அந்த அதிமுக ஒற்றுமை குழுவா, அது என்ன பேரு, நிறைய பேர் பெருசுங்க சொல்றதுக்கு முடிஞ்சிடும். அந்த அணியில வந்து ஓபிஎஸ், அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம்லாம் இருந்தாங்க. இப்போ மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு நான் திமுக பக்கம் ரூட் எடுக்கிறேன்னு கிளம்பி வந்து போயிட்டாரு. இப்போ வைத்தியலிங்கம் என்ன பண்ணுவாருன்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க. போயிடுவாரு தானே. 2016 ஒருத்தர் தோத்து போயிட்டாரு. அப்புறம் நிறைய செலவு பண்ணி ஜெயிச்சாலும் 2021 ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஜெயிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லையா அவருக்கு, அந்த மக்களுக்கு இல்லைன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அண்ணன் வந்து உடம்பு சரியில்லை, இன்னொன்னு வந்து 100 கோடி வரை ஈடி வந்து முடக்கிட்டாங்க. இப்ப சென்னையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காராம். கூடிய விரைவில் மனோஜ் பாண்டியன் ரூட் கூட எடுக்கலாங்கிறாங்க. அன்பில் மகேஷ் கூட பேசியிருக்காராம் வைத்தியலிங்கத்துக்கிட்ட. போற பார்த்தா ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் ரூட் எடுத்துருவாருன்னு தோணுதுங்க. முன்னாடியே சொல்லிட்டாரே அவரு, திமுக கூட ஜெயிக்கலாம் 2026 நாங்கெல்லாம் ஒண்ணு சேரலாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வேற பார்த்துட்டு வந்தாரு ஓபிஎஸ். எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல எல்லா பக்கமும் டவலை போட்டு வச்சிருக்கிறது ஓபிஎஸ் தான் இருக்கணும் போல. இங்கேயும் பேசுறாரு ஒருங்கிணைப்பு, அந்த பக்கமும் பாஜக சைடு, இந்த பக்கம் இப்ப டிஎம்கே சைடு. இடையில இப்ப வைகோ அவர் ஒண்ணு போட்டிருக்காரு, குண்டை போட்டிருக்காரு பாத்தீங்களா? அதாவது 2011 கூட்டணிக்கு எங்களுக்கு 15 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட் தரேன்னு ஜெயலலிதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இடையில பூந்து அத கூட்டணிக்கு வரலங்கிற மாதிரி கன்வே பண்ணது ஓபிஎஸ் தான். அவரால் தான் அந்த தேர்தல் நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு போட்டு வச்சிருக்காரு. ஏன் பொங்கினாருன்னு தெரியல. ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மனம் திறந்திருக்காரு வைகோ. அதே மாதிரி விஜய் வந்து திட்டி கூச்சிருக்காரு. அவரு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாது. 41 பேர் இறந்து போயிருக்காங்க கரூர் அந்த கூட்ட நெரிசல்ல. எல்லா கட்சியிலும் அங்கே போனாங்க, நானும் போகலான்னு நினைச்சேன், ஆனால் என்னால் போக முடியல, உடல்நிலை வந்து ஒத்துழைக்கல. துக்க வீட்டுக்கு நம்ம தான் போய் விசாரிப்போம், ஆறுதல் வந்து சொல்லுவோம். ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் இல்லாத அளவுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமா வந்து பேசியிருக்காரு. அப்போ சீமான் கூட கேட்டிருந்தாரு, வாக்குச்சாவடியை எப்படி பணியூருக்கே கொண்டு வந்துருவாரா, எல்லாரும் எங்க வீட்டுல வந்து ஓட்டு போடுங்கன்னு. இப்படி போயிட்டு இருக்கு அரசியல். ஒரு இலை உதிர்ந்தால் 2 இலை துளிர்க்கும், ரைமிங்கா பேசியிருக்காரு வைகை செல்வன். ஒரு இலை உதிர்ந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த மரத்தில் இருக்கிற எல்லா இலையும் உதிர்ந்துச்சுன்னா உலுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு பிறந்த நாளுங்க வைகை செல்வனுக்கு. ஓகே, இன்னைக்கு கமல்ஹாசனுடைய பிறந்த தினம். மானியமா தொண்டர்கள் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசு பணம் தரலன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இங்க கல்விக்கான நிதி கூட மத்திய அரசாங்கம் கொடுக்கல, மறுக்கிறாங்க, பாரபட்சம் காட்டுறாங்க, நம்ம கிட்ட நிறைய நிதி வாங்கிக்கிறாங்க, நான் கொடுக்க மறுக்கிறாங்க குற்றச்சாட்டு இருக்கு. அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடந்துச்சு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நிதி வேணுமா, அப்ப மத்திய அரசு கூட இணக்கமா இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வந்து கடைபிடிங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே மிரட்டி சொல்றாரு. அப்படின்னா தான் பணம் கொடுக்க முடியுங்கிறாரு. பாருங்க, இப்ப நம்ம கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து எதுக்கு பணம் வாங்குறாங்க? அதெல்லாம் வாங்கிப்பாங்களாம், நமக்கு வர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டாங்களாம். கேட்டா நீங்க இணக்கமா இருக்குன்னு வேற வந்து நீங்க சொல்லுவாங்க, மிரட்டுற தொழில் வந்து சொல்லுவாராம். இதெல்லாம் நியாயமாரே? நியாயமா? அது நியாயம் இல்லதான். நம்ம கிட்ட இருந்து வரி வேணும்னா அந்த டைம்ல இந்தியாங்கிறாங்க, ஆனா நமக்கு சேர வேண்டியதை கொடுக்குறப்ப மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. நவம்பர் 7 இன்னைக்கு பிறந்த நாள்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா கமல்கெல்லாம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள். நவம்பர் 7 தான் சோவியத் ரஷ்யா புரட்சி வெடிச்ச நாள், கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களும். ஆனா நம்ம நாட்டுல இன்னொரு மிக முக்கியமான நாள், வந்தே மாதரம் பாடல். அப்படி சொன்னவனே முறுக்கேறும் இல்லையா, அதனுடைய 150வது ஆண்டு நிறைவு இன்னைக்கு.
இதுலேருந்து ஒரு ஆண்டு ஃபுல்லாக இதை கொண்டாடலாம் அப்படின்னு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருமே தபால் தலைனா வெளியிட்டிருக்காருங்க சிபி. இந்த பாட்டு வந்து பார்த்தோம்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் 1875 நவம்பர் 7ஆம் தேதி பங்கதர்ஷன் அப்படிங்கிற இலக்கிய இதழில் வாசகர்களுடைய பார்வைக்கு இந்த பாட்டு வந்தது. அதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆகிடுச்சு. வந்தே மாதரம் சொல்றப்ப எவ்வளவு கம்பீரமா இருக்கு. ஒரு தேச ஒற்றுமை ஏற்படுது இல்ல, அந்த பாட்டெல்லாம் ஞாபகம் முறுக்கேறுது அப்படின்னு ரச்சகன் படத்துல வர மாதிரி. அதேதான். பட் தேச ஒற்றுமையா இருக்கணும், ஒரு ஜனநாயகம் இருக்கணும்ட்டு தான் சுதந்திர போராட்டத்துல அவ்வளோ தியாகிகள் வந்து பாடுபட்டாங்க, உயிரிழந்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. நம்ம சுதந்திரத்தை காட்டுற சுவாசிக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு எழுந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மிரட்டக்கூடாது, வரிய வாங்கணும், அதுக்கேத்த மாதிரி இரட்டிப்பாக நமக்கு திருப்பி கொடுக்கணும். இரட்டிப்பா கொடுக்க வேண்டியது கொடுத்தாலே இருக்கீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி வந்தே மாதரம் இதெல்லாம் சொல்றப்ப நேற்று பீகார் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு அங்க போலாயிருக்கான். 65%. 64.66. துல்லியமா சொல்றீங்க. ஆமா. என்ன ரீசன்னா 2000 பதிவான வாக்கு வந்து 64.57. அதுதான் அதிகமா இருந்தது. அதை பீட் பண்ணி 64.66 வந்திருக்கு. 2020 கூட ஒரு 57% தான் வந்து போல் ஆயிருக்கு. பட் அதை விட இந்த 121 தொகுதிகளில் போலாயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. இப்போ அடுத்த கட்ட தேர்தல் வந்து நவம்பர் 11 நடக்க போகுது. முடிவு வந்து நவம்பர் 14 தெரிய போகுது. இப்போ இதுலேயுமே புதிய சர்ச்சை வந்து வெடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 65 லட்சம் வாக்காளர்கள் பேரை நீக்கிட்டாங்க, இந்த சாரை கொண்டு வந்து யாரெல்லாம் 2 வாக்கு இருந்துச்சோ தூக்கிட்டாங்கலாம் சொன்னாங்க. தேர்தல் ஆணையமே கூட வந்து சொன்னாங்க அதை. இப்போ என்னன்னா பிஜேபியை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் தலைவர்கள் எல்லாமே டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்களாம், பீகார் சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்கிறதா ஆம் ஆத்மி தரவலோட சொல்றாங்க. இந்த ராகேஷ் சின்ஹா இவர் பிஜேபியோட தலைவர், அதே மாதிரி டெல்லி பாஜக தலைவர் வந்து சந்தோஷ் ஓஹா, இவங்க எல்லாருமே டெல்லி சட்டமன்றத்திலையும் வாக்களிச்சிருக்காங்களா, இங்கேயும் வாக்கு போட்டிருக்கிறதா புதிய புகார் வந்து கிளப்பியிருக்காங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் தெரியுது, இது என்னங்க டபுள் இன்ஜின் ஓட்டா, இங்க ஒரு குத்தா அங்க ஒரு குத்தா. இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுவாங்க நாளைக்கு நாளைக்கு. இப்படி நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு 8 மாசம் கழிச்சு ராகுல் காந்தி இன்னொரு பேப்பர் பிரசன்டேஷன் போடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்படிதான் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தேர்தல். தமிழ்நாட்டுல யாரும் வந்து ஓட்டு போட்டுறக்கூடாதுங்க. அதுக்குதான் வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு, எல்லா முகவர்களும் ரொம்ப கண்காணிப்போட வந்து இருங்க, பீகார் நடந்த மாதிரி வேற மாநிலம் நடந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையோட பல கட்சிகள் இருக்காங்க. பட் நடுநிலையான தேர்தல் ஆணையம் நம்ம நம்பிதான் ஆகணும். கரெக்ட் தாங்க, அவங்க நடுநிலையோட தான் இருக்காங்க. புள்ளி விவரங்கள்லாம் அடுக்குனாரு ராகுல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணாருன்னு. அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கையில் எடுத்திருக்காரு. நம்ம நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90% தலித் மக்கள், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், மகா தலித், அப்புறம் பிற்படுத்தப்பட்டவங்க, எம்பிசி, இப்படி இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஆனால் மீதி 10% பார்த்தோம்னா அம்பானி, அதானி, அவங்க மாதிரியானவங்க கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவங்க, அவங்களுடைய நிறுவனங்கள் அப்படி இருக்கு. இந்த 90% இந்த 500 நிறுவனங்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த 10% இருக்காங்களே இந்த மாதிரியான கார்பரேட், அவங்களுடைய பணம் தான் வங்கியில பெரும்பாலும் இருக்கு. இவங்க தான் பெரிய பெரிய உயர் பதவிகள்லையும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையும் இடஒதுக்கீடு வேணும், குறிப்பாக இராணுவம் போன்ற இடங்கள்லையும் இடஒதுக்கீடு வேணும், எல்லாரும் பங்களிப்பு செலுத்தணும் எல்லா விஷயங்களிலும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை சொல்லியிருந்தாரு ராகுல். இதுக்கு தான் இன்னொரு பக்கம் பிஜேபி சைட்லேருந்து பெரிய எதிர்வினைகள். ராஜ்நாத் சிங் அவருமே இராணுவத்தில் போயிட்டு நீங்கள் எப்படி, நாங்கள் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க தான், அதனால தான் நாங்கள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு நாங்கள் இடஒதுக்கீடுலாம் கொடுத்தோம், இருந்தாலும் இராணுவத்தில் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அமித்ஷாவும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஆமா, இராணுவம் வந்து மதத்துக்கு ஜாதிக்கு அப்பாற்பட்டது, அதுல கூட அரசியல் பண்றாரு ராகுல் காந்தி, அவங்களாம் நாட்டை மனசுல வச்சுட்டு வர்றவங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காரு அமித்ஷா. ஆனா இராணுவத்துக்கு எளிய மக்கள்லாம் போனா அவங்களும் நாட்டை மனசுல வச்சுட்டு போக மாட்டாங்களா? ஏன் இந்த நாட்டுக்கு வரி செலுத்துறாங்க ஒவ்வொருத்தருமே ஓட்டு போடுறாங்க, எல்லோருமே இராணுவத்திலும் எல்லாத்துலயும் பங்கு பெறக்கூடாதா? அப்ப இன்னும் நம்ம நாட்டை பாதுகாப்பாங்க இல்லையா அப்படின்னும் காங்கிரஸ்காரங்க கேட்குறாங்க, சொல்றாங்க. ஓகே, எல்லாருமே நாட்டுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க. சரி, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் இந்த திருநாய்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, ரொம்ப இருக்கிற முக்கியமான ஏரியாக்கள் எல்லாமே கட்டுப்படுத்த சொல்லி எல்லா மாநிலங்களும் உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. சீர் கட்டுப்படுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாய் தொல்லை ரொம்ப முடியல, பெரிய தொல்லையாக இருக்குது. 2 வீலரில் போக முடியல, நடந்து போக முடியல. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் தொல்லை, ஒரு பக்கம் நாய்கள் தொல்லை, இன்னொரு பக்கம் வரி தொல்லை, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம.
இது சென்னையா இல்லை ஊட்டி மாதிரியே இருக்குங்க. இன்னும் 2 வாரம் வரட்டும், அப்புறம் தான் தனுஷ்கோடி ஆயிடும் பாக்குறியா அப்படிங்கிறாங்க. எல்லாம் போட்டு எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆஃபரில் கொடுத்தா நல்லாயிருக்கும். கமிட்டட் கிடையாது, சேட் பண்ண ஒரு ஆள் இல்லை, மீம்ஸ் கூட ஷேர் பண்ணதில்லை. பட் சப்ஜெக்ட் எனி டைம் ஆன்லைன்ல தான் இருக்கும். அஜித், விஜய்க்கு நான் நல்லதுதான் நினைக்கிறேன். அஜித் ஃபேன்ஸ் நல்லது நினைக்க நீ யாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறிப்போன இட்லி தோசைகளுக்கு ஆறுதலை கொடுப்பது சூடான சாம்பார் தான். இன்னைக்கு விருது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து கொடுத்துடலாம். செங்கோட்டையன் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லுவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரு உண்மையை சொல்லியே தீர்வு, என்னை கட்டுப்படுத்தாத, என்னை விடுங்க அப்படின்னு வந்து ஆக்ரோஷமா வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு யாரும் கேட்கலாம், ஆனால் இவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது பிரஸ் மீட்ல அவரே சொல்றாரு, எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். அந்த வார்த்தை அடிக்கடி சொல்றாரு, எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா அப்படிங்கிறாரு. ஒரு உண்மையை சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதனால உண்மையை சொல்வேங்கிற விருதை செங்கோட்டையன் கொடுத்துடலாம். யாரை பத்தின உண்மையை சொல்ல போறாரு? எடப்பாடி பத்தின உண்மைங்கிறனால எடப்பாடியும் வந்து சேர்த்து கொடுத்துடலாம். இவர் என்ன உண்மையை சொல்ல போறாருன்னு பார்ப்போம். அவரு தான் சொல்ல மாட்டேங்கிறாரு, யாரை பத்தியும் வாயை திறக்க மாட்டேங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளி வீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.